பிரம்ம முகூர்த்தத்தில் இதையாவது செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போற விஷயம் இருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் மிக மிக நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருப்பினும் பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்? ஏதாவது ஒன்று ஆனால் செய்ய வேண்டும் என்பது மட்டும் நிச்சயம். சமையல் அறைக்கு போய் அந்த அடுப்பை பற்ற வைத்து அந்த நெருப்பை ஆட்டிவிட்டு அதை அல்லது அடுப்பை பற்ற வைத்து ஒரு சில மணித்துளிகள் அந்த அக்னியிடம் உங்களுக்கு மனதுக்கு வேண்டுதல்கள் நிறைய இருக்கும். அதையும் ஏதோ ஒன்று வேண்டிவிட்டு நீங்க அந்த அடுப்பை அணைத்து விட்டு வந்து படுத்துக்கோங்க. ஒரு சில மணித்துளிகள் தான் இதுக்கு ஆகும் இந்த நேரத்திற்கு. ஆனால் எழுந்திருக்க வேண்டும். அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு அழகான நேரம், அருமையான நேரம், சக்திமயமான நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் எழுந்து இது நீங்கள் செய்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். செய்து பாருங்கள். ஆனால் அன்றாடம் செய்வது மிகச்சிறந்த ரகசியம் என்று சொல்லலாம். 4:30 முதல் 6 மணிக்குள் இருந்த இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சேவையை செய்து கொள்ளலாம். ஆனால் 6 மணிக்குள் செய்துவிட வேண்டும் என்பதுதான் இதோட சூட்சமமாகும்.